ஹலோ குட்டீஸ். இன்னைக்கு மேஜிக் இன்சைட் மீ பாட்காஸ்ட்ல நாம ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். எங்களுக்கு ஃபீலிங்ஸ்னா என்னன்னு தெரியும், எமோஷன்ஸ்னா என்ன தெரியும் அப்படின்னு நீங்க எல்லாருமே சொல்லலாம். ஏன் பெரியவங்களுக்கும் தெரியும், சின்ன குழந்தைங்களுக்கும் தெரியும். எல்லாருக்குமே அந்த எமோஷன்ஸ் இருக்கு, ஃபீலிங்ஸ் இருக்கு. சரி, முதல்ல இதுக்கான வித்தியாசம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். எமோஷன்ஸ். எமோஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு விஷயம் நடக்கும்போது நம்ம இன்ஸ்டன்ட்டா ரியாக்ட் பண்றோம் பார்த்தீங்களா? இல்ல ரெஸ்பாண்ட் பண்ணோம் பார்த்தீங்களா? அதுதான் எமோஷன். இப்போ உங்க வீட்ல உங்க அம்மா உங்களுக்கு பிடிச்ச ஒரு சமையல் பண்ணி குடுக்குறாங்க அப்டின்னா, அத சாப்பிட்ட வேட்டி உங்களுக்கு ஒரு திருப்தி ஏற்படும் பார்த்தீங்களா? ஒரு ஸ்மைல், ரொம்ப ஹேப்பியா, சந்தோஷமா அத வெளிக்காட்டுவீங்களா? அது ஒரு எமோஷன். ஆனா அதே எமோஷனோட நீங்க அந்த நாள் ஃபுல்லா இருப்பீங்களா? அப்டின்னா கிடையாது. அடுத்து, இல்ல உங்க அப்பா உங்களுக்கு பிடிச்ச ஒரு பொம்மை வாங்கிட்டு வந்து குடுக்குறாங்க. அப்போ அந்த எக்ஸைட்மென்ட் இருக்கும் இல்லையா? அது எமோஷன். இல்ல ஸ்கூல்ல உங்க டீச்சர் உங்கள நல்லா திட்டிட்டாங்க. அப்போ உங்களுக்கு ரொம்ப சேடா ஃபீல் பண்ணுவீங்க. இல்ல அழுவீங்க. அது ஒரு எமோஷன். இல்ல உங்க வீட்ல தாத்தாவோ, பாட்டியோ, "நீ ஏன்டா இப்படி பண்ற? ஏம்மா இப்படி பண்றன்னு?" ஏதோ ஒரு குறை சொல்லிக்கிட்டு திட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு கோபம் வரும். அது ஒரு எமோஷன்ஸ். ஸோ இந்த கோபம், அழுக, அப்புறம் சோகமா இருக்கிறது, இந்த எக்ஸைட்மென்ட்டா இருக்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்க அப்டின்னா, இதோடைய லைஃப் ஒரு 5 மினிட்ஸ் இல்ல 10 மினிட்ஸ். மிஞ்சி போனா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேல காணாமலே போயிடும். அந்த ஃபீலிங் இருக்காது. அதே எமோஷன்ஸோட உங்களால ரொம்ப நேரம் இருக்கவே முடியாது. ஆனா, அந்த எமோஷன்ஸ உங்களால ஞாபகம் வச்சுக்க முடியும். ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். அத நெனச்சு நெனச்சு பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்க முடியும். எங்க அம்மா எனக்காக அன்னைக்கு அவ்ளோ அருமையான ஒரு டிஷ் பண்ணி குடுத்தாங்க. அது ரொம்ப அருமையா இருந்துச்சு. நான் திருப்தியா சாப்ட்டு சந்தோஷப்பட்டேன். அந்த மாதிரி ஒரு டிஷ் என் வாழ்க்கையில மறுபடியும் கிடைக்குமா? அப்படின்னு நெனச்சு நெனச்சு பார்க்குறீங்க பார்த்தீங்களா? அது ஃபீலிங்ஸ். அன்னைக்கு நான் ஹோம் ஒர்க்கே பண்ணல. மிஸ் நல்லா திட்டினாங்க. ஆனா அத நெனச்சு பார்க்கும்போது இப்ப சிரிப்பா வருது. அப்படின்னு நீங்க நெனைக்கிறீங்க பார்த்தீங்களா? அது ஃபீலிங்ஸ். ஸோ அப்பா வாங்கி குடுத்த பொம்மை. வாங்கி குடுத்தப்ப இருந்த எக்ஸைட்மென்ட். ஆனா அந்த பொம்மைய பார்க்கும்போதெல்லாமே, ச்சே! அப்பா எனக்காக வாங்கி குடுத்தாரு. அன்னைக்கு வாங்கி குடுக்கும்போது நான் எவ்ளோ சந்தோஷப்பட்டேன். அப்படின்னு நீங்க அத நெனச்சு நெனச்சு அந்த ஃபீலிங்கோட இருக்கீங்க பார்த்தீங்களா? அத நெனச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறது. அந்த மெமரி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறது. அதே ஃபீலிங்க அப்படியே உங்க மனசுல சஸ்டெயின் பண்ணி வைக்கிறது. அதுதான் ஃபீலிங்ஸ். ஸோ, எமோஷன்ஸ்க்கு லைஃப் கொஞ்சம் கம்மி தான். ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனா இந்த ஃபீலிங்ஸ்க்கு லைஃப் பார்த்தீங்க அப்படின்னா, உங்க வாழ்க்கை முழுக்க கூட நீங்கலாம் குடுப்பீங்க. அது ஒவ்வொரு சிச்சுவேஷன் பொறுத்து, இல்ல ஒவ்வொரு மெமரீஸ் பொறுத்து அது மாறுபடும். ஸோ, அப்பா எனக்காக வாங்கி குடுத்த பொம்மை, அம்மா எனக்காக பண்ணி குடுத்த சமையல், இல்ல எங்க தாத்தா எனக்காக செஞ்சு குடுத்த ஒரு எம்ப்ராய்டரி போட்ட ட்ரெஸ்ஸு. ஸோ, இந்த மாதிரி ஒவ்வொரு சிச்சுவேஷனும் அந்த எமோஷன்ஸ நீங்க வெளிக்காட்டிடுவீங்க. ஏன்னா, அந்த எமோஷன்ஸ நீங்க வெளிக்காட்டும்போது தான், குடுக்குறவங்களுக்கு நீங்க எந்த அளவுக்கு ஹேப்பியா இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கீங்க, இல்ல கோபமா இருக்கீங்களா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிக்கலையா, திருப்தியா இருக்கீங்களா, அப்படிங்கிற வெளிக்காட்டுறீங்க பார்த்தீங்களா, அது எமோஷன்ஸ். ஆனா, நீங்க அது கடைசி வரைக்கும் ஞாபகம் வச்சிருக்கீங்களா, இல்லையா அப்படிங்கிறது குடுத்தவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஏன் அத அவங்க மறந்துருவாங்க. ஆனா நீங்க பல வருஷமா அத நெனவுல வச்சுக்கிட்டே இருப்பீங்க. நெனச்சு நெனச்சு பாப்பீங்க. அத எழுதி வச்சிருப்பீங்க. அத படிச்சு படிச்சு பாப்பீங்க. ஸோ இது ஃபீலிங்ஸ். இதுதான் எமோஷன்ஸுக்கும், ஃபீலிங்ஸுக்கும் உண்டான வித்தியாசமே. ஆனா இப்போ எதுக்கு இத நான் சொல்றேன் அப்படின்னு தானே கேட்கிறீங்க? ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, சின்ன குழந்தைங்களுக்கு மட்டும் இல்ல. பெரியவங்களுக்கு கூட இது எமோஷன்ஸையும், ஃபீலிங்ஸையும் ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா, இப்ப இருக்கிற காலகட்டத்தில யாரு, எப்போ, எதுக்காக எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? எப்படி அவங்கள வெளிப்படுத்திக்கிறாங்க? அதெல்லாம் நம்மளால ஜட்ஜ் பண்ணவே முடியாது. ஆனா, நீங்க சின்ன வயசுல இருந்தே இந்த எமோஷன்ஸையும், ஃபீலிங்ஸையும் ஹேண்டில் பண்ண பழகிக்கிட்டீங்க அப்டின்னா, உங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் டிசிப்ளின் வளர ஆரம்பிக்கும். ஒரு செல்ஃப் கண்ட்ரோலும் வளர ஆரம்பிக்கும். அது உங்களுக்கு பிற்காலத்துல கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல லைஃபா அமைச்சு குடுக்கும். எதுக்காக இது அப்டின்னு தானே யோசிக்கிறீங்க? தெளிவா சொல்றேன். இப்போ நீங்க வீட்ல ஏதோ ஒரு கோபம். உங்க அம்மா திட்டிட்டாங்க. கோபமா இருக்கீங்க. அப்பா அத கண்டுக்கவே இல்ல.
அத பத்தி கேட்கவும் இல்ல. அப்டின்னா, நீங்க என்ன நெனைப்பீங்க? ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணுவீங்க. என்ன யாருமே புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. ஆனா என்னதான் உங்க அம்மா திட்டியிருந்தாலும், நீங்க அடுத்த நிமிஷம் போய் உங்க அம்மா கிட்ட பேசுவீங்க. ஜாலியா இருப்பீங்க. அது நடந்த மாரியே காட்டிக்க மாட்டீங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தாலும் உங்க மனசுக்குள்ள அந்த ஒரு ஒரு வெறும இருக்கும். ச்சே! என்ன அம்மா புரிஞ்சுக்கவே இல்ல. நான் ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றேன். ஏன் என்ன யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க? ஏன் நான் சொல்றத அவங்க கேட்க கூட மாட்டேங்கிறாங்க? அப்படின்னு உங்களுக்குள்ள அந்த ஃபீலிங்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ, இதெல்லாம் யாரு கேட்பா? யாரு கேட்கணும்? முதல்ல நீங்க கேட்கணும். அதாவது ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய ஃபீலிங்ஸுக்கும், எமோஷன்ஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் தரணும். மத்தவங்க குடுக்குறாங்களோ, குடுக்கலையோ, பட் உங்களுக்கு நீங்க அந்த இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும். செல்ஃப் ரெஸ்பெக்ட். ஏன்னா உங்களுடைய ஃபீலிங்ஸுக்கு, எமோஷன்ஸ்க்கு நீங்க எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் குடுக்குறீங்களோ, அந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் உங்களுக்கு வெளியில இருந்தும் கிடைக்கும். அத நீங்க அப்ளை பண்ணி பார்த்தா மட்டும் தான் உங்களால உணரவே முடியும். ஏன் ரெஸ்பெக்ட் குடுக்கணும்? ஏன் என்னுடைய ஃபீலிங்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் குடுக்கணும்? நான் அத கண்டுக்காம அடுத்த வேலைய பார்க்கலாமே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா அப்படி பண்ணவே முடியாது. ஏன்னா நீங்க அத சப்ரஸ் பண்ணி வைக்க வைக்க ஏதாவது ஒரு நாள் அது எரிமலை மாதிரி வெடிக்கும். அந்த கோபத்த யாராலயுமே கட்டுப்படுத்தவே முடியாது. ஏன் உங்களால கூட கட்டுப்படுத்த முடியாது. அதனால நம்மளுடைய ஃபீலிங்ஸ, எமோஷன்ஸ சப்ரஸ் பண்ணி வைக்கிறதுக்கு பதிலா, அத நீங்க உங்களுக்குள்ள புரிஞ்சுகிட்டு, அத அக்செப்ட் பண்ணிக்க பழகிக்கிட்டீங்க அப்டின்னா, மத்தவங்களும் அத பார்த்து தெரிஞ்சுப்பாங்க, புரிஞ்சுப்பாங்க. இந்த எமோஷன்ஸ, ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்கும்போது என்ன நடக்கும் அப்டின்னா, நீங்க மத்தவங்களுடைய எமோஷன்ஸ, ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. அதாவது சைக்காலஜிய நீங்க பிற்காலத்துல படிக்கிறதுக்கு விட, இப்பவே நடைமுறை காலத்திலே குழந்தையா இருக்கப்பவே உங்களால படிக்க முடியும். புக்ல தான் படிக்கணும்னு அவசியமே இல்ல. உங்க அப்பா கிட்ட, அம்மா கிட்ட, ஃபேமிலில இல்ல ஃப்ரெண்ட்ஸு வெளியில யார்கிட்ட வேணாலும் நீங்க பழகும்போது, அவங்களுடைய எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ நீங்க புரிஞ்சுக்க புரிஞ்சுக்க, நீங்க ஒவ்வொரு புத்தகமா படிக்கிறதுக்கான சமம் தான். அத நான் உறுதியா சொல்வேன். ஸோ, அவங்களுடைய இடத்துல இருந்து நீங்க யோசிக்க ஆரம்பிப்பீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஸ்கூல்ல இருக்கீங்க. பிடி பீரியட். ஏதோ ஒரு காரணத்தினால நீங்க இன்னொரு குழந்தை கூட ஒரு சண்டை போடுறீங்க. அவனும் கோபப்படுறான், நீங்களும் கோபப்படுறீங்க. 2 பேரும் ரொம்ப கோபத்தோட இருக்கீங்க. அப்புறம் மிஸ் வந்து தான் அத விலக்கி விடுறாங்க. அப்புறம் சமாதானம் ஆகுறீங்க. இதுல ஒருத்தர் அந்த கோபத்தோடவே ரொம்ப நாள் இருப்பாங்க. ஆனா இன்னொருத்தர் அந்த கோபத்த ஹேண்டில் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ச்சே! என் மேல தான் தப்பு. நான் அப்படி பண்ணியிருக்க கூடாது. இருந்தாலும் இது விளையாட்டு தானே! அப்படின்னு அந்த இன்னொரு ஸ்டூடண்ட் கிட்ட போயி, "சாரிடா, தெரியாம பண்ணிட்டேன். விட்டுடு. நம்ம மறுபடியும் விளையாடலாம்." அப்படின்னு நீங்க சமாதானமா பேசும்போதோ, இல்ல அவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து, அவனுடைய எமோஷன்ஸ்க்கு மதிப்பு குடுத்து நீங்க பேசும்போதோ, அவனும் உங்கள புரிஞ்சுப்பான். நீங்களும் அவன புரிஞ்சுப்பீங்க. அப்போ நீங்க சமாதானம் ஆயிடுவீங்க. உங்களுக்குள்ள ஒரு அழகான ஃப்ரெண்ட்ஷிப் மலர ஆரம்பிக்கும். ஸோ, இதுதான் நான் சொல்ல வர்றது. நீங்க உங்க வீட்ல உங்க அப்பா, அம்மா கிட்ட கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்க தாத்தா, பாட்டி பத்தி, அவங்களுடைய ரிலேஷன்ஸ்லாம் பத்தி கேட்டீங்க அப்டின்னா, அவங்க எல்லாரும் சொல்வாங்க. நாங்கலாம் எங்க அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, எங்களோட பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ் கிட்ட எல்லாம் பேசி பல வருஷம் ஆச்சு. அவங்கலாம் எங்க இருக்காங்கன்னே தெரியாது. எந்த கம்யூனிகேஷனுமே இல்ல. 20, 25 வருஷம் ஆயிடுச்சு. அதாவது ஏதோ ஒரு காலத்துல, ஏதோ ஒரு இடத்துல, ஏதோ ஒரு ஃபங்ஷன்ல ஒரு கோபத்தினால அவங்க பிரிஞ்சிருப்பாங்க. அந்த கோபத்தினால அவங்க பிரிஞ்சத, அவங்க பல வருஷமா அதே ஃபீலிங்கோட வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அப்போ என்ன ஆகுது, அந்த ரிலேஷன்ஷிப் அப்படியே பிரேக் ஆயிடுச்சு. உறவே வேண்டாம். நீங்க யாரோ, நாங்க யாரோ. அது கூட பிறந்த ரத்த பந்தமா இருந்தாலும் சரி, வேற ரொம்ப நெருக்கமான ரிலேட்டிவ்ஸா இருந்தாலும் சரி, பல வருஷமா அவங்க கிட்ட கான்டாக்ட்லயே இருக்க மாட்டாங்க. அவங்க வீட்டு சின்ன குழந்தைங்க கிட்டலாம் இவங்க ரொம்ப க்ளோஸா பழகி இருப்பாங்க. ஆனா, அந்த குழந்தைங்கள நல்லா பெருசா வளர்ந்த வேட்டி, இவங்க யாரோ, அவங்க யாரோன்னு மூஞ்சி திருப்பிக்கிட்டு தான் போவாங்க. ஸோ, இதுதான் அவங்களுடைய ஃபீலிங்ஸ். எப்பவோ நடந்த ஒரு சண்டைக்காக, அவங்க அந்த நிமிஷத்துல அவங்க காட்டின அந்த எமோஷன்ஸ்க்காக, அவங்க பல வருஷமா அதே கோபத்தோட வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க.
இந்த மாதிரி நாம இந்த காலத்துல இருக்கவே முடியாது. இருக்கவும் கூடாது. ஏன்னா, உறவுகள் ரொம்பவே கம்மியாயிடுச்சு. உங்க வீட்லயே பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ் ஒருத்தர் இல்ல 2 பேர் தான் இருப்பாங்க. இல்ல நீங்க சிங்கிள் சைல்டா இருக்கணும். இல்ல 2டே பேரு தான் வீட்ல இருக்கணும். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூலுக்கு போனா தான் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா இல்ல. அப்ப வீட்ல உங்க அப்பா, அம்மா மட்டும் தான். இல்ல தாத்தா, பாட்டி அவ்வளதான். அப்போ உங்களுக்கு எக்ஸ்போஷர் கம்மியாயிடும். உங்களுக்கு நெறைய பழகுறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது. ஸோ, அதனால நீங்க உங்களுடைய எமோஷன்ஸையும், ஃபீலிங்ஸையும் ஹேண்டில் பண்ண பழகணும். பழகும்போது உங்களால மத்த குழந்தைங்கள, இல்ல டீச்சர்ஸ, இல்ல அப்பா, அம்மாவ அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எக்ஸாம் எழுதுனீங்க. எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுக்கவே இல்ல. கிளாஸ்ல மிஸ்ஸு மார்க் சொல்லிட்டு நல்லா திட்டிர்றாங்க. அப்புறம் இங்க வீட்டுக்கு வரீங்க. வீட்டுக்கு வந்து அப்பா, அம்மா கிட்ட சொல்லியும் அவங்களும் நல்லா திட்டுறாங்க. அப்போ நீங்க என்ன பண்ணணும்? அவங்க 2 பேருமே நல்லா திட்டிட்டாங்கன்னு கோபப்படுவீங்களா? இல்ல வருத்தப்படுவீங்களா? யோசிச்சு பாருங்க. கோபப்படலாம், வருத்தப்படலாம். அது அந்த நிமிஷம் தான். ஆனா, அத கொஞ்ச நேரம் கடந்துட்டு நீங்க யோசிச்சு பார்க்கணும். மிஸ் எதுக்காக என்னை திட்டணும்? யோசிச்சு பாருங்க. நீங்க நல்லா படிக்கணும். நல்லா படிச்சா நம்மளுடைய ஃபியூச்சருக்கு தானே நல்லது. அதனால தானே மிஸ்ஸு என்னை திட்டினாங்க அப்படின்னு நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா, மிஸ் மேல கோபம் வராது. அதே மாதிரி தான் அப்பாவும், அம்மாவும். அவங்களும் எதுக்காக என்னை திட்டினாங்க? நான் நல்லா படிக்கணுங்கிறதுக்காக தான். நான் நல்லா படிச்சா எனக்கு தானே பெனிஃபிட்டு. அவங்களுக்கு கிடையாதே! அப்படின்னு நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா, அவங்க மேலயும் உங்களுக்கு கோபம் வராது. ஸோ, உங்களுக்கு இந்த எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ ஹேண்டில் பண்ணும்போது, அடுத்தவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து திங்க் பண்றதுக்கான ஒரு கேப்பபிலிட்டி வளர ஆரம்பிக்கும். அதனால ஃபீலிங்ஸையும், எமோஷன்ஸையும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அத ஹேண்டில் பண்ண கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கோங்க. அவசரம் இல்ல. ஆனா, கத்துக்கிட்டு ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்டின்னா, உங்களுடைய லைஃப் மட்டும் இல்ல, உங்க ஃபேமிலியே ரொம்ப ஹேப்பியா இருப்பாங்க. அது மட்டும் இல்ல குட்டீஸ், அடுத்த எபிசோட்ல இருந்து என்னென்ன எமோஷன்ஸ் நம்மள எப்டிலாம் ஒவ்வொரு இடத்துல நம்மள ஆட்டுவிக்குது, அத நம்மள எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுது அப்டிங்கிறத உங்களுக்கு ஃபாக்ஸிங்கிற ஒரு நரி தான் வந்து சொல்லிக் குடுக்க போகுது. அதாவது நாம எல்லாருமே ஒரு காட்டுக்கு திருவிழாக்கு போக போறோம். அங்க திருவிழாக்கான ஏற்பாடு எல்லாமே காட்டு மிருகங்கள் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா அந்த காட்டு மிருகங்களுக்குள்ள நெறைய போட்டி, பொறாம, கோபம் எல்லாமே இருக்கு. அந்த எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே அவங்க வெளிக்காட்டுறாங்க. ஆனா சைலன்ட்டா ஃபாக்ஸி அவங்க கூடவே இருந்து அந்த எமோஷன்ஸ எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிக் குடுக்க போறாரு. அத நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். ஓகே கிட்ஸ். தேங்க் யூ.